ஹனி கேக் அல்லது ஜாம் கேக், இந்தியன் பேக்கரி ஸ்டைல். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். ஹனி கேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எப்படின்னா ரஷ்யன் கேக் அப்படின்ற மாதிரியும் ஒன்று இருக்குது. அது வந்து நம்மளுக்கு அடுக்கடுக்காக வந்திருக்கும், அதாவது லேயரிங் பண்ணி அந்த கேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியன் பேக்கரி ஸ்டைல் அல்லது ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் ஹனி கேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான ஜாம், ஹனி எல்லாம் போட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க. மிருதுவான கேக். அதே நேரத்தில் இந்த சுவைகளோடு சேர்த்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா முட்டை இல்லாமல், அதுதான் அங்கே ஒரு முக்கியமான விஷயம். எக்லெஸ், முட்டை இல்லாமல். அதை தவிர இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஓவனில் பண்ண போகிறோம், ஓவன் இல்லாமலும் பண்ண போகிறோம். அதாவது ஓவன் லெஸ்ஸாகவும் இருக்க பொழுது இது அவனோடையும் பண்ண போகிறோம். இப்படி ஒரே கேக்கை எப்படி விதமாக பார்க்குறோம் அப்படின்றது தான் இதோடைய சிறப்பு. முதல்ல என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே பாருங்கள், பால் வச்சுருக்கோம். பால் மற்றும் சர்க்கரை வந்து நம்ம இதில் போடும்பொழுது என்னாகும், கரைஞ்சிரும். அதனால் இந்த கரையிறது வேலையை முதல்ல பண்ணுறதுக்காக நம்ம இதை போட்டு முதல்ல கரைச்சிக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோம், தயிர் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை வந்து நம்ம இது கூட சேர்க்கும்பொழுது சுலபமாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். அதனால நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. அடுத்தது நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா கண்டென்ஸ்டு மில்க் அல்லது பதப்படுத்தப்பட்ட கட்டியான பால். இப்போ கடைசியோட எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். பொதுவாக வெண்ணெயும் சர்க்கரையும் சேர்த்து கலப்பது தான் இதனுடைய ஒரு முறை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெண்ணெய் சேர்க்காதனால எண்ணெய் சேர்க்கும் பொழுது இதனுடைய விதம் வேறு மாதிரி இருக்கும். எண்ணெய் எப்படி கலந்துருச்சு பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக கலந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக எலுமிச்சை சாறு இதெல்லாம் வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது என்னென்னா, அவனில் செய்ய போகிறவங்க என்ன பண்ணுறோன்னா, அவன்களை முன் சூடு செய்கிறோம். முன் சூடு செய்வதற்கு 180 டிகிரி சென்டிகிரேடில் நம்ம அதை வந்து சூடு பண்ணிக்கிறோம். அல்லது ஃபெரன்ஹைட் அவன் உபயோகிக்கிறீங்கன்னா என்ன பண்ணோம், 350 டிகிரியில் அதை வைக்க வேண்டியிருக்கும். இப்போ 50 நிமிஷத்துக்கு நம்ம இந்த கேக்கை செய்ய போகிறோம். அதனால் 180 டிகிரி மறந்துடாதீங்க. முன் சூடு பண்ணுறதுக்கு நம்மளுடைய அவன்களை முதலையே நம்ம செய்து வச்சிடறோம், தயார் நிலையில் வச்சிடுறோம். இப்போ இன்னொரு முறை நம்ம என்ன பண்ண போகிறோம், நோ அவன் பண்ண போகிறோம். அதாவது அவன் இல்லாமல் இந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய விஷயம். இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்கிற என்ன பாத்திரமாக இருந்தாலும், குக்கர் தான் அப்படின்னு இல்லை, குக்கர் கேக் ஏற்கனவே நம்ம பதிவில் வெளியிட்டிருக்கோம், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் பழசாக இருக்குது, கொஞ்சம் நிறமாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா என்ன ஆகும்னா, அதனுடைய அடி வந்து கொஞ்சம் சூடு அப்படியே இருக்கிறதுனால, ரொம்ப உலர்ந்த நெருப்பாக இருக்கிறதுனால, உலர்ந்த வெப்பத்தில் இது தயாராக போகுது. அப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் அதனுடைய அடியில் பக்கத்தில் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய பாத்திரத்தை கொஞ்சம் கவனித்து உபயோகப்படுத்துங்க. இந்த நோ ஓவன் முறைக்கு ஆற்று மணல் கிடச்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு உபயோகப்படுத்தலாம். உப்பு நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கிறது. ஆனால் ஆற்று மணல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தான் ரொம்ப சின்னதுலேயே எங்கள் வீட்டிலலாம் அதை உபயோகப்படுத்தி பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஆற்று மணல் கிடைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதை உபயோகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அது ஏன்னா சூடை இன்னும் நல்லா தக்க வச்சுக்கும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பாருங்கள். இல்லைன்னா உப்பு உபயோகப்படுத்தலாம். நான் வந்து நல்லா கல் உப்பு போட்டிருக்கேன். இதையும் அடுப்பை வந்து நான் முழு தீயில வச்சு இப்போ அதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது முழு தீயில இப்போ கொஞ்சம் தயாராகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கேக் பாத்திரத்தை உள்ளே வைக்கும் பொழுது இதனுடைய நெருப்பை குறைச்சிடுவோம். அடுத்தது நீங்கள் கேக் வைக்க வேண்டிய பாத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார கொஞ்சம் வெண்ணெய் தடவி அதை தயார் நிலைக்கு வச்சுக்கணும். வெண்ணெய் எடுத்து கேக் தயார் பண்ண போகிற பாத்திரத்தில் அடியில் தடவிடலாம். இப்போ லேசாக இதில் கொஞ்சம் நம்மளுடைய கேக் பொடியே போட்டுக்கலாம். போட்டுட்டு தட்டி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், இதனுடைய பக்கவாடுகள் எல்லாம் ஒட்டாமல் இது வெளியில் வரும். இது ஒரு சுலபமான முறை. இந்த பாத்திரங்கள் தயார். இப்போ ஜலிக்கலாம் வாங்க உலர்ந்த பொருட்களை. முதல்ல மைதா மாவு, சிறிது சோள மாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், 1.5 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், 1/2 தேக்கரண்டிக்கு பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மீண்டும் ஒரு முறை ஜலிச்சுக்கலாம்.
ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எண்ணெய், சர்க்கரை மற்றும் பால், தயிர் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுருக்கோம். இந்த கலவை கூட மெதுவாக நம்ம மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உலர்ந்த பொருட்களை சேர்க்கும் பொழுது நாம் அந்த இயந்திரத்தை உபயோகப்படுத்த போகிறதில்ல. அதற்கு பதில் இது போன்ற ஒரு கரண்டி அல்லது மரக்கரண்டிகளை உபயோகப்படுத்துறது தான் நம்மளுக்கு இப்போ சால சிறந்ததாக இருக்கும். மெதுவாக இப்படி கலந்து கொடுக்கும். இதை மெதுவாக இயந்திரம் இல்லாமல் நம்ம அடித்து இதை காமிக்க போகிறோம். இப்போ நம்ம மெதுவாக மீண்டும் இந்த இயந்திரத்தை வச்சு இந்த எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே கடைசியாக நம்ம சேர்க்கணும். நம்ம கேக் கலவை தயார். இப்போ இது சின்னதாக வைக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நான் போட்டுடுறேன் மாவு. உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். அதாவது ஒரே கலவை தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெண்டுத்தில் வச்சோன்னா இதில் பண்ணுறது எப்படி இருக்குது, அதில் வர்றது எப்படி இருக்குது அப்படின்றத வித்தியாசங்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். காற்று குமிழ்களை நம்ம இதை கொஞ்சம் எடுக்கிறதுக்காக லேசாக தட்டுறோம். இதை கண்டிப்பாக தட்டிட்டு தான் உள்ளே வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கருத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அதில் வந்து என்னென்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு 2-3 போட போகிறோம். பஃப் பேஸ்ட்ரி மற்றும் இந்த பேக்கரி ஸ்டைலில் இப்போது இந்த கேக் பார்த்தீங்க இல்லையா, பேக்கரி ஸ்டைல்லையே இந்த கோகோலாம் போட்டு ஆப்பிள் கேக் அப்படின்னு உருண்டையாக வைப்பாங்க. அந்த கேக் வேணுமா, அல்லது மெல்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் போட்டாலே கரையக்கூடிய ஒரு அருமையான பிஸ்கட் வகை. இந்த 3மே அடுத்ததில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்களுடைய தேர்வை பொறுத்து, உங்களுடைய ஓட்டுக்களை பொறுத்து நம்ம தயார் பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்க்குறது, இதை செய்து பார்க்குறத தவிர உங்களுக்கு அடுத்தது என்ன வேணுன்றதை சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம முதல்ல இதை நம்ம அவனுக்குள்ளார வைக்கலாம். மிதமான தீயில இதை நம்ம 20லேருந்து 30 நிமிஷம் வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுடைய தீயை பொறுத்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கவனித்து நீங்கள் எடுக்கணும். 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதுக்குள்ளார ஒரு குச்சியை வச்சு பார்ப்போம் வெந்துருச்சுன்னா. இல்லைன்னா நம்மளுடைய தீ ரொம்ப குறைவாக இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் தீயை மிதத்துக்கு கொண்டு வந்துட்டு இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு பார்த்து எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் 30 நிமிஷத்தில் நம்மளுடைய கேக் தயாராகிடும். அவனில் 40லேருந்து 50 நிமிஷத்தில் நம்மளுடைய கேக் தயாராகிடும். இங்கே 20லேருந்து 30 நிமிஷத்தில் தயாராகிடும். இப்போது முதல்ல 25 நிமிஷங்கள் நம்மளுடைய இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒரு சின்ன குச்சியை வச்சு சோதிச்சு பார்க்க போகிறோம். சுத்தமாக எதுவுமே ஒட்டாமல் அழகாக வெளியே வந்திருக்கு. இதனுடைய பக்கவாடுகளில் மெதுவாக இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போது 50 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இதுலேயும் குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அப்படின்னா நம்மளுடைய கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்து ஆற விடலாம். நம்மளுடைய கேக் அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டுறதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தேன் கலந்த சிரப் அப்படின்றத ஊற்ற போகிறோம். தண்ணீர் ஊற்றிக்க போகிறோம். அந்த தண்ணியில் இப்போது குறைவாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னா என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய கேக்கின் அளவை பொறுத்து தான் இந்த தேன் ஊற்ற தேவை இருக்கும். அதாவது இப்போ இந்த கேக்குக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 கரண்டி அளவுக்கு தேன் உபயோகப்படுத்த போகிறோம். அதாவது ரொம்பவும் தண்ணீராக இருக்கக்கூடாது, ஆனால் தேன் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, கேக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் அந்த 2 தேக்கரண்டி தண்ணீரோட இந்த தேனை கலந்துட்டு நம்மளுடைய கேக்குள்ளார நம்ம போடுவோம். இப்போ இந்த பக்கவாடுகள் மேல் பக்கத்தை கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா என்ன ஆகும்னா, அது இந்த ஜாம் போட போகிறோம் இல்லையா, ஜாம் மற்றும் தேன் இது எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை எடுக்கிறோம். இப்போ நம்ம பக்கவாடுகள்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப அருமையாக கேக் தயாராக இருக்குது. இது போன்ற ஒரு மூழ்கரண்டி அல்லது சின்ன குச்சி எதையாவது வச்சு நீங்கள் வரிசையாக போடணும் அப்படின்லாம் இல்லை, எங்கே வேணாலும் சிறு சிறு துளைகள் இப்படி போட்டுக்கலாம். அதாவது இந்த தேன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து உள் வாங்கிக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். லேசாக இப்படி கொத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த தேன் இது மேலே போடலாம். நீங்கள் போடும்போதே கவனிக்கணும், அதாவது இது மெதுவாக உள்ளே போகுதா அப்படின்னு பக்குவத்தில் இருக்கான்னு. அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம இதை தயார் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இதனுடைய நீர்த்தன்மை ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகிடும், கேக் எடுக்கவே முடியாத மாதிரி போயிடும்.
அதனால் அது மாதிரியும் இல்லாமல் ஒரு மிதமான பக்குவத்தில் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். அதை இப்படி எல்லா பக்கமும் சரியாக அது உள்ளே இறங்குற மாதிரி ஊற்றணும். ஒன்றுமே இல்லை, சூடு பட்டோன்னா என்ன ஆகும்னா நாம் வச்சுருக்கிற ஜாம் இலகி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு நிறத்தில் ஜாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்படி இலகின பக்குவத்தில் நம்ம எடுத்து நம்ம கேக் மேலே போட்டுடலாம். கிசான் ஃப்ரூட் ஜாம் அல்லது ஸ்ட்ராபெரி ஜாம், இப்படி எந்த ஜாமாக இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம். அதனுடைய நிறம் வந்து நம்மளுக்கு இந்த நிறம் சிகப்பை ஒட்டின பிங்க் அப்படி போடுற நிறம் வந்து ரொம்ப அவசியம் இந்த கேக்குக்கு. ஏன்னா இது ஒரு தனி அழகு மற்றும் இது வந்து இந்த கேக்னு நம்ம மனசில் நினச்சாலே நம்மளுக்கு இந்த நிறம் ஞாபகம் வரும் இல்லைங்களா? அதனால தான் இதை நம்ம பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட உலர்ந்த தேங்காய் பூ அல்லது டெசிகேட்டட் கோகனட் அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு இது போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் பூவையே உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் லேசாக அதை கொஞ்சம் வதக்கி உபயோகப்படுத்துறது தான் நல்லது. ஏன்னா என்ன ஆகும், இல்லைன்னா அந்த தேங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்போது கேக் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது. 2-3 நாளாவது நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த மாதிரி உலர்ந்த தேங்காய் பூ வந்து நல்லாயிருக்கும். இப்படி நம்ம ஒரு முறை இந்த கத்தியை உள்ளே உபயோகப்படுத்திட்டு வெளியில் எடுத்த உடனே லேசாக ஈரமான துணி அல்லது டிஷ்யூவில் தொடச்சிட்டு திரும்பவும் செய்யும் பொழுது பக்கவாடுகள் ஆகாமல் மற்றும் சரியானபடி நம்மளுக்கு இந்த கேக் துண்டுகள் கிடைக்கும். இப்போ நம்மளோட கேக் தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஹனி கேக் அல்லது ஜாம் கேக் இது பார்த்திங்களா, அடுப்பில் நம்ம வைத்தது 30 நிமிடங்களுக்கு வச்சு எடுத்தாலும் எவ்வளோ மிருதுவாக அருமையான பக்குவத்தில் தயாராகிருக்கு. இது அதே எந்த விதத்துலேயும் குறைவில்லாமல் ரொம்ப அழகாக அவனில் தயார் பண்ண கேக் இது. என்ன நண்பர்களே, இந்த சுவையான இந்தியன் பேக்கிங் ஸ்டைல் ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக அவன் இல்லாமலும் நம்ம வீட்டில் அருமையாக தயாரிக்கலாம். அவன் இருக்கிறவங்க அதே மாதிரி தயாரிக்கலாம். கருத்து கணிப்பு பற்றி நடுவில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? பார்க்கலாம், நிறைய பேர் எது கேட்டிருக்காங்களோ அதை நம்ம செய்ய போகிறோம். நண்பர்களே, நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமல்ல, மீண்டும் கொஞ்சம் இதை நீங்கள் தேடி தோசை பீஸாவை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த யூடியூப் எங்களுடைய காணொலிகளை சஜஸ்ட் பண்ணும். அதாவது எங்களுடைய காணொலிகளை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் திறந்த உடனே இதை பார்க்குறீங்களா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஒரு முறை பார்த்துட்டு அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப இது வர்றதுக்கு நாங்கள் வாரம் ஒவ்வொரு புது உணவு வகையை வெளியிட்டுட்டே தான் இருக்கோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கிறோம். தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த லிங்கை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.